சாராய கடையை நடத்தி தான் நாடு நடத்தணுன்ற சூழல் இருக்கு. அம்பிகா சர்க்கரை ஆலையில இருந்து ஆரூரான் சர்க்கரை ஆலையில இருந்து இத்தனை சர்க்கரை ஆலை முதல் கட்டமே நீங்க தான் அதுக்கு காரணமே. ஆமா, உங்கள்ட்ட உங்க காணொலியில வந்து அந்த சர்க்கரை ஆலையை பத்தி சொல்லிட்டேன் நானு. என்ன சேர்த்து வழக்கு போடுன்றீங்க. இப்ப 1500 கோடி சொத்துனே நீங்க சொல்றாங்கல்ல, நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இவ்வளவு கோவம் வருது இல்ல. கிட்டத்தட்ட 50,000 விவசாயிகளோட மொத்த உழைப்புனே உங்க பேர்ல உங்களுக்கே தெரியாம நான் 10 லட்ச ரூபா கடன் வாங்கி நான் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? கட்டாயம் வலிக்கும். அப்படி எத்தனை விவசாயி திரும்ப வாங்கியிருக்காங்க? 30,000 விவசாயிகிட்ட இந்த மாதிரி 3 லட்சம் 4 லட்சம் அவங்களுக்கே தெரியாம கடனை வாங்கி தான் இந்த சர்க்கரை ஆலையே இது பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பத்திரத்தை கட்டுறாரு. நான் போய் பிள்ளைக்கு வந்து கல்வி கடன் வாங்க போனேன். கடன் வாங்கி படிக்கணுன்ற கேவலத்தில் இருக்கும். அதில் கல்வி கடன் வாங்க போனேன். அங்கே போய் காட்டா உங்கள் பேரில் 10 லட்சம் ஏற்கனவே டியூ இருக்குது, அதனால கல்வி கடன் கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டாங்கன்றார். ஐயா நான் கடனே வாங்கலையா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி திருவாரூரான் சர்க்கரை ஆலையை மையப்படுத்தி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுல நீ ஒரு பங்குதாரர்னு காட்டி உங்க பேர்ல கடன் வாங்கி தான் அந்த ஆலை நிர்வாகம் நடந்திருக்குன்னு அவர் பேர்ல இப்ப 10 லட்ச ரூபா கடன் இருக்கு.